ஃபர்ஸ்ட் விஷயம் ரேட் கட் ஆகும்போது டெபாசிட்டர்ஸ், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வட்டி குறையும். இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறையிறது பார்த்துட்டே இருக்கிறீங்க. எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே வருது. இப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 1 இயர் டெபாசிட் வந்து ஒரு 6.5% இருக்குது. சீனியர் சிட்டிசன்னா ஒரு 1/2% அதிகமாக இருக்குது. இப்போ இது ஃபர்தராக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1/4% இந்த இது குறையிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபர்தராக குறையும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த சஸ்டைனன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆர் வட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி ஆர் அவங்களுடைய மாத தேவைகளுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கூட அதிகமாக கார்பஸ் வச்சுக்க வேண்டிய நிலைமை வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்போ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை அவங்க எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஏதாவது பாண்ட்ஸில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிடோ இல்லை வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிடோ அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாரி எடுத்து அதுக்கான ஒரு ஸ்டாகர் பண்ண முடியுமா, எஸ்டபிள்யூபி ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்டில், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம்.